ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம "ஜீத்ரன் ட்ரை டு பிக் அப் அ கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன்" அப்படின்ற சாப்டர் சீரிஸோட சீசன் 5ல எபிசோட் 15, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபைனல் எபிசோட் அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரி அனிமேஷனும் ஃபைட்டும் வேற லெவல்ல சூப்பராவே இருக்கும். நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நீங்களும் வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மட்டும் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு, அண்ட் அப்படியே இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா கையோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னமும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம வீடியோ புடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்க போட்டுருங்க. சரி, ஓகே. இப்போ வாங்க நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா இன்னைக்கான வீடியோல போயிரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது "இஸ் இட் ராங் ரைட் டு பிக் அப் எ கேர்ள்ஸ் இன் அ டஞ்சன்" சீசன் 5 அண்ட் எபிசோட் 15 ஃபைனல் எபிசோட். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அட்டாக் பண்ணதுல பயங்கரமா அடி வாங்கிட்டு இருந்த ஓட்டாரு ஒரு கட்டத்துல அவனோட பீஸ்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணி ஃபுல் ரேஞ்சில் எல்லாரையும் அடி பொளக்க ஆரம்பிக்கிறான். வாங்கின அடிக்கு அவனால எழுந்துச்சு நிக்க கூட முடியல. அந்த நிலைமையிலையும் இன்னும் அந்த ஈடான் மட்டும் எழுந்து நிக்க, என்ன ஈடான், உன் நாளைக்கு இவ்வளவுதான் முடிச்சதா? உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ இதை விட சிறந்த யுக்தியை கையாண்டிருக்கணும். இப்படி தப்பு பண்ணி தோத்துட்டிய. இது தோத்துட்டனா? ஓ, இதை பாக்கியம் ஜெயிக்கிறத பத்தி சொல்றியா? முட்டாள், இது கேம் நான் முடிக்கணும்னு நினைச்சிருந்தா நான் எப்போ உங்களுக்கு எதிராக திரும்பினோ அப்பவே நம்ம கார்டஸ் கிட்ட இருக்கிற ஃப்ளவரை என் கையால எடுத்து இந்த கேமை நான் எப்பவோ முடிச்சு வச்சிருப்பேன். ஆனா அப்படி நான் பண்ணாதுல எந்த ஒரு பயனும் இருக்காது. அது என்னோட இலக்கும் கிடையாது. ஒரு காலத்துல நானும் இந்த கிங்குன்ற சுமையை சுமக்க வேண்டிய நிலைமை வந்தப்போ எனக்கு அதுல இருந்து நம்ம கார்டஸ் தான் விடுதலை கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ அது என்னோட டர்ன். இப்போ அவங்க சுமந்துட்டு இருக்கிற அந்த கார்டஸ்ன்ற சுமையை இறக்கி வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியுதா? அவங்க ஆசைப்பட்ட அந்த காதல் அடையணுன்றதுக்காக இத்தனை பேரை காயப்படுத்துறோமே, என்னை யாராவது தடுத்து நிறுத்த மாட்டாங்களான்னு அவங்க மனசு ஒரு சின்ன குழந்தை மாதிரி கதறி அழுந்துகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச நீ அமைதியா இருக்கல. சரி, நீ வேணா அமைதியா இருக்கலாம். ஆனா என்னால அமைதியா இருக்க முடியாது. அவங்கள தடுக்கணும், தடுத்து நிறுத்தணும். அவங்க ஆசைப்படுற விஷயம் இந்த வழியா அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத புரிய வைக்கணும். அவங்க பண்றது தப்புன்றத புரிய வைக்கணும். இது ஒரு முட்டாள்தனம்ன்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு காடஸா இருக்கிறதாலையும் பணத்தாலையும் அவங்க ஆசைப்படுற எல்லாத்தையும் அடைய முடியாது அப்படின்றத நாம தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனா அப்படி பண்ணா நம்ம காடஸ்க்கு மேல வெறுப்பு தான் உண்டாகும். எனக்கு தெரியும். அதுக்குன்னு அவங்க வெறுப்பாங்கன்றதுக்காக அவங்க பண்றதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு அது எல்லாத்துக்கும் தலையாட்டுறதுக்கு பேர் உண்மையான விசுவாசம் இல்ல. அதுக்கு பேர் அடிமைத்தனம். அந்த வகையில என் உசுரை விட பெருசா மதிக்கிற என்னோட உண்மையான விசுவாசத்தை இது வரைக்கும் நான் உங்களுக்கு என் மனசார அர்ப்பணிச்சிருக்கேன். அதனால இப்ப நீ தோக்க போறடா. ஆமா, தோக்க தான் போற. நாங்க கண்டிப்பா உன்னை தோக்கடிப்போம் அப்படின்னு எல்லாரும் ஒரே மட்டுக்கா சொல்ல, அப்போ சரி வாங்கடா, இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு ஓட்டாரு ஃபைட்டுக்கு ரெடியா இருக்க. மற்றவங்களும் ஃபைட்டுக்கு ரெடியா தான் இருக்காங்க. அந்த டைம்ல அரோமியாவில் உள்ள பவரை நம்ம ஹீரோவை தவிர்த்து எல்லாருக்கும் கொடுக்குறா. இல்லடா அது புது பவர் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட, அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ரம்யா எஸ்டியா வந்திருக்காங்க. பெல்வனுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு நம்ம எஸ்டியா நம்ம ஹீரோ பார்த்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்க, காடஸ் அரோமி நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, கவலைப்படாதப்பா, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். உன் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணி உன் பவரை பூஸ்டப் பண்ணி விட்டா அந்த கிங்கு கூட ஃபைட் பண்ணா உனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த கிங்கை தோக்கடிச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த சீரை காப்பாத்திடலாம் அப்படின்னு நம்ம எஸ்டியா சொல்ல, சரின்னு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். சரி பெல், அப்படின்னா நீ வர வரைக்கும் நாங்க இவனை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 3 பேரும் அந்த ஓட்டர் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம எஸ்டியா நம்ம ஹீரோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவங்களுக்குள்ள ஃபைட்டு சும்மா வெறித்தனமா போயிட்டு இருக்கு. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஓட்டார் வாட்டி பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. மாறி மாறி அட்டாக் பண்றாங்க. பட் என்னதான் அட்டாக் பண்ணாலும் அந்த ஓட்டாரும் அவங்களுக்கு சலைச்சவன் கிடையாது. என்னதான் அவங்க 3 பேரும் லெவலப் பவர் அட்டைன் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் அவங்களுக்கு டஃப் கொடுத்து தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படி ஒரு பக்கம் ஃபைட்டு போயிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம எஸ்டியா நம்ம ஹீரோட ஸ்டேட்டஸையும் ஒரு வழி அப்டேட் பண்ணி முடிக்க, அப்போ நம்ம ரமி கடைசியா இருந்த அவனோட டெய்ல்டு பவரையும் நம்ம ஹீரோ கொடுத்துட்டு அவன் அந்த இடத்துல மயங்கிடுறா. ஸோ அந்த பவரை கெயின் பண்ண நம்ம ஹீரோ மற்றவங்க கூட சேர்ந்து அந்த ஓட்டாரு கூட வெறித்தனமாக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி அவங்க 4 பேரும் 4 பக்கத்துல இருந்து மாறி மாறி அந்த ஓட்டாரு அட்டாக் பண்ண அந்த ஓட்டாரை கொஞ்சம் திணற ஆரம்பிக்கிறான். பட் இருந்தாலும் ஸ்டில் அவங்களுக்கு டஃப் கொடுத்து தான் ஃபைட் பண்றான். ஸோ அந்த வகையில இப்போ அவன் ஒரு லெவல் 6 அட்வென்ச்சரையும் 3 லெவல் 7 அட்வென்ச்சரையும் ஒத்தாலா சமாளிச்சுட்டு இருக்கான். உண்மையை சொல்லப்போனா இவங்க 4 பேருமே டீப் ஃப்ளோரை காங்கர் பண்றதுக்கு போதுமான அளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பட் ஸ்டில் இன்னமும் அந்த ஓட்டார்வை தோக்கடிக்க இதெல்லாம் பத்தாது அப்படின்னு ஹெர்மேஸ் லோக்கியை பார்த்துட்டு இருக்க. அச்சா, அவனை எப்படிதான் தோக்கடிக்கிறது? கொஞ்ச நேரம் அமைதியா ரெடி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. என்னதான் ஹிடன் கிட்ட அதிகப்படியான மேஜிக் பவர் இருந்தாலும் இப்போ அவன் ரொம்ப டயர்டா இருக்கான். இந்த நிலைமையில அந்த ஓட்டார்வை ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். உண்மைதான் ஃப்ரெண்ட். பட் இருந்தாலும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்கு. என்னதான் அந்த ஓட்டாரோட ஸ்கில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அதுவும் ரொம்ப நேரத்துக்கு ஸ்டேபிளாக இருக்காது. சீக்கிரமாகவே ட்ரைன் ஆகிடும். அப்படி ஒரு வேளை அவனோட பவர் ட்ரைன் ஆகிடுச்சுன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த ஹெல்ப் பண்ண சொல்ல, நீ சொல்கிறது உண்மைதான். கண்டிப்பாக அந்த விஷயம் ஈரானுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இப்போ அவங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது
தொடர்ந்து பண்ணாலே போதும் அப்படின்னு அந்த ஃபீல்ட் சொல்ல, வெளியே இருக்கிற மக்களும் இது ஃபைட்ல யார் தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு அந்த ஃபைட் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கம் அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ள பார்த்தா சூரிய வெளிச்சத்துல ஆவி ஆறாவா பறக்க ஒத்தாலா அந்த யுத்த களத்துல வெறித்தனமா நின்றுகிட்டு இருக்கான். மத்தவங்கள அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்டில் நம்ம ஹீரோ மட்டும் அவ கூட விடாம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். விடமாட்டேன் நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் உங்களை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்த ஈடான் இதை சொல்றது எனக்கு சுத்தமாக விருப்பம்தான். பட் இருந்தாலும் இதை நான் சொல்லி ஆகணும். நான் ஒத்துக்கிறேன், நீ உண்மையிலேயே அவங்க லவ்வுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு அவன் எழுந்து நிற்க, அவனை பார்த்ததுமே அந்த ஓட்டரை நம்ம ஹீரோ தட்டி விட்டு அவனை அட்டாக் பண்ண செம ஃபாஸ்ட்டாக ஓடி வர, உடனே அந்த ஹீடான் ஒரு பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக்கல் அட்டாக்கை டேரெக்டாக அவன் மேலே யூஸ் பண்ணுறான். ஆனால் அவ்வளோ பெரிய அட்டாக் அவன் டேரெக்டாக வாங்கியும் ஸ்டீல் எழுந்து அந்த ஹீடானோட நெஞ்சியே கிழிச்சிடறான். திரும்பவும் அவன் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ குறுக்க போகும் தான் ஹீடனை காப்பாற்றிடான். மற்ற ஹீடன் உங்களுக்கு எதுவும் ஆகலையே, ஹைப்பல் எப்படியாவது அவங்கள காப்பாத்து, இம்மோர்டல் செயின்ட்னஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெல்லை நம்ம ஹீரோ மேலே போட, இப்போ நம்ம ஹீரோவோட உடம்பெல்லாம் கோல்டன் கலரில் க்ளோவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அவளை தோக்கடி முட்டாள் அப்படின்ட்டு அப்படியே அந்த ஈடன் மயக்கம் போட்டதுல அவன் உடம்பெல்லாம் எலக்ட்ரிக்கல் வேவ் பாஸ் ஆக செம காலில் காத்தி எடுத்துட்டு அந்த ஓட்டாரை செம ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண போகிறான். அவன் ஒவ்வொரு வாட்டியும் அட்டாக் பண்ணும் போதும் அந்த ஓட்டாருக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் கிடைக்குது. ஸோ அதனால அவன் பிளாக் பண்ணாலும் அவனுக்கு அடி விழும். இது ஈடனோட தேர்ட் ஸ்பெல் லைட்னிங் என்சான்மெண்ட் அப்படின்னு அவங்கள ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க, மயக்கத்துல இருந்து எழுந்த ஆரோமி தண்டர் போல்ட் வாரியர் ஃபைட் பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க, மாஸ்டர் ஈடனோட ஸ்பெல் முன்னந்தத்தை விட என்னை இப்போ ரொம்ப பவர்ஃபுல் ஆக்கியிருக்கு. இந்த பவரை வச்சு நான் கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோனை சுத்தி அட்டாக் பண்ணலான்னு போக, அதை பார்த்தா அந்த ஓட்டாரும் செம கண்டாகி அவனுக்கு ஈக்குவலாவே செம ஃபாஸ்டா ஓடி வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே அவங்களுக்குள்ள ஃபைட் போயிட்டு இருக்க, இந்த ஃபைட் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபைட் பண்ணதையும் அந்த ஆண்ட்ரிஸ் கூட ஃபைட் பண்ணதையும் ஞாபகப்படுத்த என்னோட தடைகள் எல்லாத்தையும் உடைச்சி நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஆனா இந்த வாட்டி என்னால தனியா ஃபைட் பண்ண முடியல. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் துணையா இருக்காங்க. என்ன உன்னை தோக்கடிக்க எனக்கு உங்க உதவி தேவை. உன் கூட ஒத்தை சண்டை போட முடியாம போனதுக்காகவும் நான் வீக்கா இருந்ததுக்காக போய் என்ன மன்னிச்சிரு. இப்போ நாங்க ஒன்னா சேர்ந்து உன்னை தோக்கடிக்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ உடம்பு கிழிச்சு விட, மாமியான தள்ளி விட்டு அவன் அடி போடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோனோட ஆகவஸ்ட பவரை பூஸ்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்தா ஓட்டாரோ அவங்க ரெண்டு பேரையும் தட்டி விட்டு நம்ம ஹீரோவை டைரக்டா அட்டாக் பண்ண போக, நம்ம ஹீரோவோ அவனை டைரக்டா அட்டாக் பண்ண போறான். ஸோ இப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பண்ணிக்கிற நிலைமையில அப்போ அந்த ஓட்டாரோ நம்ம ஹீரோ போஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஸ்வாடை பார்த்துட்டு அவன் தலையை எய்ம் பண்ணி அட்டாக் பண்ண, நம்ம ஹீரோ அதுல இருந்து டாச் பண்ணிடுறான். இருந்தாலும் அவன் கையில இருக்கிற ஸ்வாடையும் எய்ம் பண்ணி தான் அட்டாக் பண்ணியிருக்கான். அதனால டேரெக்டாக அவன் கையில் இருக்கிற ஸ்வாடுக்கும் அடி உள்ள அந்த ஸ்வாடு பறந்து போய் விழுந்துருது. அச்சோ அவள் தான் போச்சுன்னு பார்த்தா இதை நம்ம ஹீரோ வேணும்னு தான் பண்ணியிருப்பான். ஏன்னா ஒரு வாட்டி அந்த வேன் நீ ஒரு பவர்ஃபுல்லான எதிரியை ஃபேஸ் பண்ணும் போது அந்த எதிரிக்கு நீ எப்படி அட்டாக் பண்ண போற அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியணும். ஆனால் அது ஒரு ஃபேக்கான அட்டாக்காக தான் இருக்கணும். அப்படி அவன் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி நீ இன்னொரு பவர்ஃபுல்லான அட்டாக் அவன் மேலே யூஸ் பண்ணினா அதை அவனால் கெஸ் பண்ணவே முடியாது. வாங்கின அடிக்க ஆள் கண்டிப்பாக காலிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த வேன் அப்போவே சொல்லியிருப்பான். ஸோ அந்த அட்டாக்கை தான் இப்போ நம்ம ஹீரோ யூஸ் பண்ணியிருக்கான். அதை பார்த்து அந்த வேனே ஷாக்காக நல்ல வேலை பார்த்துடா குழந்தை அப்படின்னு அந்த மாமியா செம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அந்த ஓட்டரோட வயிற்றுல ஒரு பங்கமான அடியை போடுறாங்க. அடிச்ச அடியில் அவங்க கையில் இருந்த மண்வட்டியை உடைய அந்த மண்வட்டி கீழே போட்டு அவன் வயிற்றுல கும்மு கும்முன்னு குத்தி அவனை பறக்க விட, அப்போ நம்ம ஹீரோ அவ பங்குக்கு அவரோட லூமினஸ் வின் பவரை யூஸ் பண்ணி அவனை இன்னும் கொஞ்சம் பறக்க விட, பறந்து வந்த நம்ம ஹீரோ போஸ்ட் பண்ணி வச்சிருந்த பவரோட ஃபயர் போட்டை கலந்து விட்டு அந்த ஓட்டாரை அட்டாக் பண்ண அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. இந்த அடிக்கு அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா இன்னமும் அந்த ஓட்டாரும் எழுந்து நிற்கிறான். டே நீ இன்னும் அடங்கலியாடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்க, நடந்து வந்த ஓட்டாரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து மண்டி போட்டு உட்காந்துறான். ஒரு வழியா பல விதமான போராட்டத்துக்கு பிறகு அவங்க அந்த கிங்கை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு அவன் அனௌன்ஸ் பண்ண, அதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எனக்கு நம்ம அது முடிஞ்சிச்சின்னு தோணல. இந்த ஓராரியோட ரொம்ப பவர்ஃபுல்லான அட்வென்ச்சர் அவ்வளோ சீக்கிரம் தோக்குறவன் கிடையாது. இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமும் இவரால் இன்னமும் சண்டை போட முடியும். சொன்ன கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்க, அப்போ அந்த ஓட்டாரோ உன்னால் அவங்கள தடுக்க முடியுமான்னு கேட்க, கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி அப்படின்னா அதை செய்யணும் அந்த ஓட்டாரோ சொல்ல, அப்போ நம்ம எஸ்டியாக நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த வானஃபையா அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். அந்த வானஃபையான்றது அது யாரும் இல்லை, அந்த ஐலண்ட் பைப்பில் தான். அவன் தான் இப்போ அங்கே இருக்கிற இடத்துக்கு செம ஃபஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்கான். இது பரவல் நாங்கள் ஆல்ரெடி செம்ம டயர்டாக இருக்கோம், இதுக்கு மேலே எங்களால் நடக்க முடியாது, நாங்கள் வேணா இங்கே இருந்து எஸ்டியாவுக்கு பாதுகாப்பாக இருக்கோம், நீ போய் அந்த ஃபையாக்கிட்ட இருக்கிற ஃப்ளவரை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மாமாமையாவும் ரியாவும் சொல்ல, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபையாக்கிட்ட இருக்கிற ஃப்ளவர் எடுக்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறான். ஓகே மக்களே, ஒரு வழியா இந்த வார் கேம் முடிவுக்கு வரப்போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஸ்டர் பெல் லேடி ஃபையாக்கிட்ட இருக்கிற ஃப்ளவர் எடுக்கிறதுக்காக அதிவேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் நினைச்ச மாதிரி ஓடி போய் லேடி ஃபையாவோட ஃப்ளவரை எடுத்துருவாரா, அப்படி எடுத்து இந்த வார் கேமை முடிச்சு வைப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு அவன் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்க. ரைட்டு, ஒளிஞ்சு விளையாண்டவங்க இப்போ ஓடி பிடிச்சி விளையாட போறாங்களா? உண்மைதான். ஒருவேளை பெல் மட்டும் வேகமாக ஓடி போய் அந்த ஃபையாக்கிட்ட இருக்கிற ஃப்ளவரை எடுத்துட்டானா
எஸ்டியோட டீம் ஜெயிச்சிரும். மேட்சும் சீக்கிரமா முடிஞ்சிரும். ஒருவேளை அந்த ஆலன் பயபுள்ள பெல்ல புடிச்சிட்டானாலும் பெருசா பிரச்சனை இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அப்படியே அவன புடிச்சாலும், இன்னும் எஸ்டியா கிட்ட இருக்கிற ஃப்ளவரையும், மத்த காட்ஸ் கிட்ட இருக்கிற ஃப்ளவரையும் எடுக்கணும். ஆனா, அவன புடிச்சு அவனுக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஃப்ளவர் எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்காது. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு பெல் எப்படியாவது யார்கிட்டயும் மாட்டிக்காம, அந்த ஃபெயா கிட்ட இருக்கிற ஃப்ளவர எடுத்தாலே போதும் அப்படின்னு அந்த எருமி சொல்ல, சரி அப்ப என்ன பண்றதா இருக்க? பேசாம அது நடக்காம இருக்கணும்னு ஜோஸ் கிட்ட வேண்ட போறியா? ஜோஸ் கிட்ட வேண்டுறதும், சும்மா இருக்கிறதும் ஒண்ணு. அவர் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரே தவிர, எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாரு. ஏதாவது ஒரு மிராக்கல்ல, "வேலை எப்படியாவது அந்த ஃபெயர்ட்ட இருக்கிற ஃப்ளவர மட்டும் எடுத்தா போதும்" அப்படின்னு அந்த எருமை சொல்லிக்கிட்டு இருக்க. "எப்பா எருமை உன் வேண்டுதல் எவ்வளோ சீக்கிரம் பலிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அங்க பாத்தியா நீ எதிர்பார்த்த மிராக்கல். அந்த ஆலன் பையன் அந்த பெல் பயல பிடிக்கிறதுக்கு ரொம்பவே க்ளோஸா வந்துட்டான். அச்சச்சோ! இப்ப பெல்ல தடுக்கிறதுக்காக ஆலன் வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்காரு. அடச்சே! அவன் ரொம்ப பக்கம் வந்துட்டான். இன்னும் அந்த டெம்பிளுக்கு ரொம்ப தூரம் போணும். கமான் பெல் உன்னால முடியும். போடு, போடு, போடு" அப்படின்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க. அப்ப மயங்கி கிடந்த ரோஷி கண் முழிச்சுட்டு, "யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு மாஸ்டர் பெல்லுக்கு ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே மயங்கிடுறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை துரத்திட்டு இருந்த அந்த ஆலன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ கிட்டக்க நெருங்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அவன் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வர, நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல இருந்து அவன்கிட்ட தப்பிக்கிறான். இருந்தாலும் அவன் விடுற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோவை ஸ்டில் தோத்துக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவை முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கா. இல்ல நான் இப்ப விட்டு கொடுக்க கூடாது. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் உங்களை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் கண்டிப்பா உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்க. ஒரு கடத்துல அந்த ஆலன் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வர, அப்ப திடீர்னு நம்ம ஹீரோவோட முதுகுல இருக்கிற நம்ம எஸ்டியோட சிம்பிள் குளோவாக ஆரம்பிக்க, சடனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். கமான் பேல் புன்னால முடியும் அப்படின்னு எல்லாரும் ஒரே மட்டுக்கா கத்த, திடீர்னு நம்ம ஹீரோ மின்னல் வேகத்துல அங்கிருந்து செம ஃபாஸ்டா ஓடிடுறான். அதை பார்த்து அவனே பயங்கரமா சாக்காக, "என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரம் அட்டாக் பண்ணுங்கடான்னு" அங்க பாதுகாப்புக்கு இருந்த 2 பேரையும் அட்டாக் பண்ண சொல்ல, அவங்களும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக மேஜிக் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த ஆலனும் மேஜிக் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது, சரியான சமயத்துல நம்ம க்ரோஸா அவன ரிவர்ஸ் மேஜிக் ஸ்பெல் அவங்க மேல யூஸ் பண்ண, அவங்க அட்டாக் அவங்களுக்கே ஆப்பு வச்சிடுது. கவலைப்படாத ரோஷி, நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். என்னடா வாய்க்கிலேயே வசனம் பேசுவா, இப்ப தரைய நக்கிட்டு இருக்க. என்னடா சொன்ன, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம கத்தி எடுத்துட்டு நம்ம க்ரோஸாவை அட்டாக் பண்ணலான்னு வர, காசுக்கு அப்படின்னு நம்ம க்ரோஸாவை டைலாக்க சொல்லி ஒரே அட்டாக்ல அவன் கதையும் முடிச்சிடறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அந்த ஃபெய் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர, மிஸ்ஸியர் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடப்போ, அவனை பார்த்து அந்த ஃபெய்யா பெல் அங்கே நில்ல அப்படின்னு அவன் நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவ சாம் நம்ம ஹீரோ மேல வேலை செய்யாது. எதுக்காக நீ இப்படி பண்ற? நீ எனக்கு சொந்தமாக்க வேண்டியவ பெல். அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னோட காதல வேண்டான்னு சொல்லலாம்? அந்த செயலா இருந்து உன்னை அடையலாம்னு நினைச்சேன். ஆனா அது முடியாம போச்சு. அதனாலதான் அட்லீஸ்ட் இந்த ஃபேயாவா இருந்தாவது உன்னை அடையலாம்னு நினைச்சேன். ஆனா அதுவும் இப்ப முடியாம போச்சு. இது பாரு பெல், நான் என்னதான் அந்த காதலுக்கே கடவுளா இருந்தாலும் என்னோட காதல் நீ மட்டும்தான் பெல். என் மனசு உனக்காக மட்டும்தான் துடிக்கும். பல பேர் என் காதலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறப்போ, நான் மட்டும் உன் காதலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு வேணும் பெல். உன் கூட நான் லைஃப் லாங் வாழணும். அதனால தயவு செஞ்சு என் காதலை ஏத்துக்கோ. நான் பொண்ண காதலிக்கிறேன் பெல். என்ன மன்னிச்சிடுங்க. உங்க காதலை என்னால ஏத்துக்க முடியாது. உங்களுக்கான காதலனாவோ அரசனாவோ என்னால இருக்க முடியாது. என்னால முடிஞ்சதெல்லாம் ஒரு நைட்டா, ஒரு க்ரஷா, ஒரு காவலனா உங்களுக்காக நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஃபெயர் இருக்கிற ஃப்ளவரை எடுத்துடுறான். ஸோ இந்த மூமெண்ட்ல இந்த வார் கேமும் முடிஞ்சிருது. தென் இந்த வார் கேம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே சிறச்ச நிலைமைக்கு திரும்ப இது பக்கம் அந்த ஃபெய்யா ஒரு ஒடிசை போட்டுக்கிட்டு சோகமா ஒரு ரிவர் ஓரத்தில் நடந்து போயிட்டு இருக்கா. நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சதெல்லாம் எனக்கு அவன் மேல இருந்தது உண்மையான காதலா இல்ல வெறும் ஈர்ப்பானதா? ஏன்னா நான் ஒரு காதலின் கடவுள். அதனாலேயே பல பேருக்கு என் மேல காரணமே இல்லாம காதலும் ஆசையும் வர ஆரம்பிச்சது. பல பேர் என்ன அடையவும் ஆசைப்பட்டாங்க. என் காதல் அடையவும் ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இறங்காத என் மனசு முறையா ஒருத்தனுக்காக இறங்குச்சு. அவனோட காதல் அடையணும்னு என்னை ஏங்க வச்சது. அது ஏன்னு தெரியல. என்னால அதை தடுக்கவும் முடியல. எனக்கு கனவா அவன் தான் என் மனசு என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது. அதனாலே நான் அவனை அடையணும்னு ஆசைப்பட்டேன். அவனை அடையவும் முயற்சி பண்ணேன். ஆனா துரதிருஷ்டவசமா என்னால் அவனை அடைய முடியாம போச்சு. அது எனக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் இந்த ஃபீலிங்ஸும் நல்லா தான் இருக்கு. எனக்கு ஒருத்த மேல இருந்த க்ரஷ், ஒரு தலைக்காதல். முதல்ல நான் காதலிச்சவனும் அவன்தான். முதல்ல என்னோட காதலையே வேணான்னு சொன்னவனும் அவன்தான். கேட்கும் போதே அது சிரிப்பா இருந்தாலும் சந்தோஷமாகவும் இருக்கு. சரி, என் வேலை முடிஞ்சது. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அந்த ஃபையை யோசிச்சுட்டு போயிட்டு இருக்க. அவ்வளோதானா? உன் வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா? நல்லா யோசிச்சுப்ப. இந்த வாழ்க்கையில் அவன் ஜெயிச்சா உண்மையான செயலை அவன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். அதாவது உண்மையான பொண்ணை அவன் வாக்க அவன் காப்பாத்திட்டான். இப்போ உன் வாக்க நீ காப்பாற்ற வேண்டிய நேரம் அப்படின்னு
அந்த சியோட உருவத்துல அவ மனசாட்சி வந்து அந்த ஃபேய கிட்ட பேசிட்டு அது அங்கிருந்து மறைஞ்சு போக அதை கேட்டதும் அவ அங்கிருந்து கிளம்பி இப்ப அந்த மாமாமியா இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து அந்த மாமாமியா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஹெமியா, என் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தியா? ஆ, பார்த்தேன். என்ன பண்றது, எல்லாத்துக்கும் நீ பார்த்த வேலை தான் காரணம். உன்னோட சந்தோஷத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு மத்தவங்கள பத்தி கவலைப்படாம நீ எல்லாரையும் காயப்படுத்தின. அதனால தான் உனக்கு இப்ப இந்த நிலைமை. இப்ப கவலைப்படுறதால அதெல்லாம் சரியாக போகுது. சரி, இப்ப என்ன விஷயமா வந்திருக்க? ஆனா ஓசி ட்ரிங்க குடிச்சிட்டு குட் பை சொல்ல வந்திருக்கன்னு மட்டும் சொல்லிடாத. வேற என்ன பண்றது மியா, எனக்குன்னு இந்த ஃபேமிலியை கழிச்சிட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்போ ஒரு சாதாரண பொண்ணா உன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். கரெக்டு தான், அட்லீஸ்ட் இப்படியாவது என் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். உண்மையை சொல்ல போனா நேரத்துக்கு நீ எவனுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டியவ. அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டேன். அப்புறம் அந்த கில்டு வேற ஓட்டரை தோத்து போனதால இதுக்கப்புறம் எப்படி அவங்கள முன்னேற்றி கொண்டு போறதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அதை விட கடைசி அவங்க கிட்ட நீ என்ன சொல்லிட்டு வந்த? ஒன்றும் இல்லை, இந்த உலகத்துக்கு ஹீரோஸ் தேவை, அதனால அந்த ஹீரோஸ் மாதிரி வாழ முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் வரும்போது எல்லாரும் அளந்துட்டு இருந்தானுங்க. பட் என்ன பண்றது, அதையும் கண்டுக்காம நான் வந்துட்டேன். சரி, இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டியே, இதுக்கப்புறம் நீ வாழணுமே, அதுக்காக என்ன பண்ண போற? ஏதாவது ஒரு வேலை செஞ்சுதான் ஆகணும். அதனால நீ வெளியே போய் கஷ்டப்படுறதுக்கு வேணா நீ ஆசைப்பட்டா பழையபடி ஒரு டிராவல்களாக அந்த இடத்துல வேலை செய்யலாம். அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ விருப்பப்பட்டா என்ன சொல்ற? மன்னிச்சிருமியா, எனக்கு அது வேலைக்காகவும் தோணலை. எனிவேஸ், இத்தனை நாள் உங்க கூட இருந்தது ஃபன்னாக இருந்துச்சு, அதுக்காக நன்றி. நான் கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. அப்படியே அவள் கிளம்பும் போது வெளியே நம்ம ஹீரோவும் மற்ற பொண்ணுங்களும் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ, நீ எங்கேருந்து கிளம்ப போறீங்களான்னு கேட்க, ஆமாம். ஏன் என்ன திரும்பவும் தொடக்கலான்னு ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா? என்னை பத்தி கவலைப்படாம என்னையே வேணான்னு சொல்லிட்டு இப்போ என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி மூஞ்ச வச்சு நின்றுக்கிட்டு இருக்கியா? மன்னிச்சிருக்கோ. சரி, பரவாயில்ல, எனக்கு அதனால உன் மேலே எந்த ஒரு கோவமும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல எல்லா விஷயமும் எல்லாருக்கும் கிடைச்சிட்டா வாழ்க்கை சுவாரஸ்யமாவே இருக்காதுல்ல. அதனால உன் மேல இருந்த க்ரஷை நான் ஒரு வழியா வெட்டி கொடுக்க காத்துக்கிட்டேன். எனிவேஸ், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம ரியோவை பார்த்துட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பலான்னு போக, எங்ககிட்ட நீ எதுவும் சொல்ல போறதில்ல அப்படின்னு நம்ம ரியோ கேட்க, அப்பா அந்த ஃபேயா செய்யற மாதிரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, டப்பு நம்ம ரியோ அவளுக்கு ஆடசன் கூட பார்க்காம கண்ணத்திலே ஒண்ணு வாங்குறா. அதை பார்த்து எல்லாருமே பயங்கரமா சாக்காத, இது பாருடி, நீ காடஸோ என்ன கன்றாவியோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. தப்பு பண்ணா முதல்ல அதை பேஸ் பண்ண கத்துக்கோ, அதை பார்த்து பயந்து ஓடாத. அதனால ப்ளீஸ் எங்களை விட்டு போகாத, எங்களை விட்டு போகாத முட்டாளா அப்படின்னு நம்ம ரியோ கத்த, அவ சொல்றது சரிதான். நீ காடசோ என்ன கன்றாவியோ, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். நீ எங்களை விட்டு போறதுல எங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, அதனால நீ எங்க கூட இருந்துரு அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்ல, அப்ப நான் மானியாவும் அளந்துகிட்டே வந்து, இது பரப்பா நான் ஒரு முட்டாள், இப்ப கூட எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனா எங்க சியர் எங்களை விட்டு போறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. எங்க சியர் எங்களுக்கு பழையபடி வேணும், அதனால எங்களை விட்டு போகாத அப்படின்னு ஆணியா செய்யற மாதிரி கிடக்குற அந்த பையாவை கண்டுபிடிச்சு அளந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ உங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொடுத்த பேட்சை அவகிட்டே திருப்பி கொடுத்துட்டு, என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்க ஃபூலாண்டா இருக்க முடியாது. ஆனா ஒரு நைட்டா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்காக நான் எப்பவுமே வந்து நிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, உண்மையாவா மிஸ்டர் பெல் அப்படின்னு அந்த சியர் கேட்க, ஆமாங்க, என்னோட ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல, அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு அவன் வெக்கப்பட்டுக்கிட்டே அதை நான் சொல்லிதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி மேலே முறைச்சி நின்றுக்கிட்டு இருக்கிற அந்த ஈடனை பார்க்க, வாய மூடிட்டு சொல்றா அப்படின்ற மாதிரி அவன் முறைச்சி பார்க்க, ரைட்டு அப்படின்னு அவன் மூச்சை உள்வாங்கி, இதை பார் கேட்ட போனா நீ திரும்பவும் ஏதாவது தப்பு பண்ண உன் தலையில கொட்டி உன்னை பிரச்சனையிலேருந்து காப்பாத்த உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அது கேட்டதுமே அவ, எப்பா எனக்கு இந்த கார்டன்ஸ் வாழ்க்கையே வேண்டாம், நான் ஒரு சாதாரண பொண்ணாவே இருந்துடுறேன், சீராவே இருந்துடுறேன், உங்க கூட இருந்துடுறேன் அப்படின்னு அவன் ஒப்பறி வைக்க, அடடா ஒத்துக்கிட்டாலே அப்படின்னு மற்றவங்களும் அவளை கட்டி பிடிச்சி ஒப்பறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, வேலை முடிஞ்சது. நீ அவளை ஒன்றும் மோசம் இல்லை, முட்டாள் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோனும் மற்றவங்களும் அங்கேருந்து கிளம்ப, வெல், நீ உண்மையிலேயே ஒரு ஜென்டில்மேன் தான், நீ சீனை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தான் நானும் அங்கேருந்து கிளம்புறா. ஸோ எப்படியும் ஒரு வழியா இந்த எபிசோடும் முடியுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட வேண்டாம். ஏன்னா நம்ம சேனலோட லோகோவையும் நேமையும் நான் மாற்றலான் இருக்கேன். அதனால என்னடா நேமும் லோகோவும் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டாம். நான் தான் வீடியோ போட போகிறேன். அதனால நீங்கள் வழக்கம் போல் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை வழக்கம் போல் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு, அண்ட் அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியுங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இன்னொரு புது அனிமியோட நம்ம சேனலுக்கு புது நேம் அண்ட் புது லோகோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.